என் தங்கமே, திடீர் சோதனை வாழ்க்கையில் வந்து நின்றுவிட்டால் முதலில் மனம் உடைந்து போகும். ஏன் இப்போது? ஏன் எனக்கு மட்டும்? நான் என்ன தவறு செய்தேன்? நான் இவ்வளவு பிரார்த்தனை செய்தும் ஏன் இது நடந்தது என்று உள்ளம் வலிக்கும். ஆனால் என் தங்கமே, பல நேரங்களில் திடீர் சோதனை என்பது தண்டனை அல்ல. அது ஒரு தெய்வ சைகை. அது உன்னை உடைக்க அல்ல, உன்னை எழுப்ப. அது உன்னை நிறுத்த அல்ல, உன் பாதையை திருப்ப. அது உன் வாழ்க்கையை முடிக்க அல்ல, உன் வாழ்க்கையின் மறைந்திருக்கும் உண்மையை உனக்கு காட்ட. சில நேரங்களில் நாம் தவறான பாதையில் நீண்ட நாட்கள் நடந்து கொண்டே இருப்போம் என் தங்கமே. வெளியே எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றும். மனிதர்கள் சுற்றி இருப்பார்கள். வேலை இருக்கும். உறவுகள் இருக்கும். சிரிப்பும் இருக்கும். ஆனால் உள்ளே அமைதி இருக்காது. உள்ளம் தொடர்ந்து ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கும். இது உனக்கான இடமல்ல. இது உன்னை சுருக்குகிறது. இது உன் ஒளியை அணைக்கிறது. ஆனால் நாம் கேட்க மாட்டோம். பழக்கம் காரணமாக தங்கி விடுவோம். பயம் காரணமாக நகர மாட்டோம். அப்போது வாழ்க்கை திடீரென்று ஒரு சோதனையை கொண்டு வரும். அது உடனே வலிக்கலாம். ஆனால் அந்த வலி பல நேரங்களில் ஒரு கதவை மூடுவதற்காக அல்ல. நீ தவறான கதவின் முன் நிற்காமல் இருக்கச் செய்வதற்காக. என் தங்கமே, திடீர் சோதனை வந்தவுடன் பலர் அதை இருள் என்று நினைத்து பயந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் சில சோதனைகள் வெளியில் இருளை போல தோன்றினாலும் உள்ளே ஒளியை தாங்கி வரும். உன் மனம் நம்பிய மனிதர் விலகி விடலாம். நீ பிடித்து கொண்டிருந்த வாய்ப்பு திடீரென்று கலைந்து போகலாம். நீ கட்டிய திட்டம் ஒரே நாளில் சிதறி விடலாம். நீ நம்பிய பாதை அடைந்து போகலாம். அந்த நேரத்தில் நீ அழுவாய். உடைந்து போவாய். ஏன் என்று புரியாமல் தவிப்பாய். ஆனால் காலம் கொஞ்சம் நகர்ந்த பிறகு தான் தெரியும். அது நடந்ததால்தான் பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டது. அது முடிந்ததால்தான் உனக்கான நல்லது வந்தது. அது உடைந்ததால்தான் நீ உன்னை மீண்டும் கண்டுபிடித்தாய். என் தங்கமே, தெய்வ சைகை எல்லா நேரமும் இனிமையாக வராது. சில நேரங்களில் அது அதிர்ச்சியாக வரும். சில நேரங்களில் அது தடை போல வரும். சில நேரங்களில் அது இழப்பு போல வரும். சில நேரங்களில் அது தாமதமாக வரும். ஏன் தெரியுமா? நாமே மெதுவாக சொன்ன எச்சரிக்கையை கேட்காதபோது வாழ்க்கை கொஞ்சம் பெரிய குரலில் பேச வேண்டி வருகிறது. நீ உன் உள்ளத்தின் குரலை நீண்ட நாட்கள் புறக்கணித்தால் ஒருநாள் திடீர் சம்பவம் உன்னை நிறுத்தி வைக்கும். அப்போது தான் நீ சுற்றி பார்த்து உணர்வாய். நான் எவ்வளவு காலமாக என்னையே கேட்காமல் வாழ்ந்தேன் என்று. என் தங்கமே, திடீர் சோதனையின் பின்னால் இருக்கும் முதல் தெய்வ சைகை என்ன தெரியுமா? அது உன் கவனத்தை திருப்புவது. நீ வெளியில் மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் சோதனை உன்னை உள்ளே பார்க்க வைக்கும். நீ எல்லோரையும் நம்பி உன்னை மறந்திருந்தால் சோதனை உன்னை உன்னிடம் திருப்பி வைக்கும். நீ வெற்றிக்காக ஓடி உன் அமைதியை இழந்திருந்தால் சோதனை உன்னை நின்று சுவாசிக்க வைக்கும். இதை தண்டனை என்று நினைத்தால் நீ வலியிலேயே சிக்கி விடுவாய். இதை சைகை என்று பார்த்தால் வலியின் உள்ளே மறைந்திருக்கும் வழியை காண ஆரம்பிப்பாய். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் திடீரென்று பணத்தடை வரலாம் என் தங்கமே. நீ செய்த முயற்சி தாமதமாகலாம். எதிர்பார்த்த வரவு நின்று போகலாம். எல்லாம் சரியாக போகும் என்று நினைத்த நேரத்தில் கணக்குகள் குழம்பி விடலாம். அப்போது உடனே துரதிர்ஷ்டம் என்று சொல்லாதே. பல நேரங்களில் தெய்வம் உனக்கு ஒரு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கிறது. யார் உண்மையில் உன் பக்கம் நிற்கிறார்கள் என்று காட்டுகிறது. தேவையும் ஆசையும் எது என்று தெளிவுபடுத்துகிறது. வீணான வழிகளில் கசிந்து போகும் ஆற்றலை நிறுத்துகிறது. சில தடை உன்னை வறுமைக்கு தள்ள அல்ல, உன் மதிப்பை புரிய வைக்க. என் தங்கமே, உறவுகளில் வரும் திடீர் சோதனைகளும் ஆழமான சைகைகள். யாரோ ஒருவர் திடீரென்று மாறி விடலாம். நம்பிக்கை உடைந்து போகலாம். நீ அன்பு என்று நினைத்தது கட்டுப்பாடு என்று தெரிந்து கொள்ளலாம். நீ உண்மை என்று நம்பியது நாடகம் என்று வெளிப்படலாம். அந்த நொடி உன் இதயம் உடையும். ஆனால் கவனமாக பாரு. உண்மையான தெய்வ அருள் போலியான முகங்களை நீண்ட காலம் உன் வாழ்க்கையில் மறைத்து வைக்காது. நீ எவ்வளவு பற்றி கொண்டிருந்தாலும் உன்னை அழிக்கும் உறவை ஒரு கட்டத்தில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடும். அது வலிக்கும். ஆனால் அந்த வலி உன் ஆன்மாவை மீட்கும். என் தங்கமே, சில சோதனைகள் உன் தைரியத்தை தூண்டும் சைகைகள். நீ உன்னை பலவீனமானவள் என்று நினைத்து கொண்டிருப்பாய். நான் இதை சமாளிக்க முடியாது என்று நினைப்பாய். நான் உடைந்து போய்விடுவேன் என்று பயப்படுவாய். ஆனால் சோதனை வந்த பிறகு நீயே உன்னை பார்த்து அதிர்ச்சியடைவாய். நான் இவ்வளவு வலிமையா இருந்தேனா என்று.
நான் இவ்வளவு தாங்கும் சக்தி கொண்டவளா என்று. பல நேரங்களில் தெய்வம் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமையை உனக்கே காட்டுவதற்காக வாழ்க்கையை சற்றே குலுக்கி விடுகிறது. உன்னை பயமுறுத்த அல்ல, உன்னுள் தூங்கிக் கிடக்கும் சிங்கத்தை எழுப்ப. என் தங்கமே, திடீர் சோதனையின் பின்னால் சில நேரங்களில் கர்ம சுத்திகரிப்பும் இருக்கும். பழைய துன்பங்களின் நிழல், பழைய முடிவுகளின் விளைவு, உன் மனத்தில் தேங்கிய பயம், நீண்ட காலமாக சொல்லாமல் வைத்த காயங்கள், தலைமுறைகளாக வந்திருக்கும் சுமைகள், இவை எல்லாம் ஒரு கட்டத்தில் மேலே வரலாம். அப்போது அது எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறது போல தோன்றும். ஆனால் அது முடிவில்லாத இருள் அல்ல. அது வெளியில் வந்து கரைய வேண்டிய சக்தி. நீ அதை கண்டு பயந்தால் அது நீளும். நீ அதை விழிப்போடு பார்த்தால் அது சுத்தமாகும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ தொடர்ந்து ஒரே தவறை செய்கிறாய் என்றால் தெய்வம் அதையே மீண்டும் மீண்டும் உன்முன் நிறுத்தும். நீ யாரை நம்பக்கூடாது என்று கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அதே மாதிரி மனிதர்கள் மீண்டும் வருவார்கள். நீ உன் எல்லையை வைக்காமல் இருந்தால் அதே மாதிரி சோதனைகள் மீண்டும் உன்னை நெருக்கும். நீ உன் மதிப்பை மறந்து கொண்டே இருந்தால் அதையே நினைவூட்டும் சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும். இதை சாபம் என்று நினைக்காதே. இது பாடம் முடிக்கப்படாததால் மீண்டும் வரும் சைகை. பாடம் கற்றுக்கொண்டவுடன் சுழற்சி உடையும். என் தங்கமே, திடீர் சோதனை வந்தபோது உடனே முடிவெடுக்காதே. அந்த நேரத்தில் மனம் காயமடைந்திருக்கும், உள்ளம் கலங்கியிருக்கும், பயம் பெரிதாக இருக்கும். அதனால் முதலில் நில், சுவாசி. அழ வேண்டும் என்றால் அழு. அம்மன் முன் உட்கார். இது என்னை கற்றுக் கொடுக்க வந்தது என்ன என்று அமைதியாக கேள். உடனே பதில் வராமல் இருக்கலாம், ஆனால் மெதுவாக வரும். ஒரு வார்த்தையாக வரலாம், ஒரு மனிதர் வாயிலாக வரலாம், ஒரு கனவில் வரலாம், ஒரு புத்தக வரியில் வரலாம், உன் உள்ளத்தின் அமைதியில் வரலாம். தெய்வ சைகை வந்தவுடன் அதை புரிந்து கொள்ளும் மன அமைதியும் அவசியம். என் தங்கமே, சோதனை வந்ததாலே அருள் இல்லை என்று நினைத்தால் நீ மிகப்பெரிய தவறு செய்கிறாய். பல நேரங்களில் சோதனை வந்திருப்பதே அருள் வேலை செய்கிறது என்ற அடையாளம். ஏன் தெரியுமா? சில விஷயங்கள் அமைதியாக சிதைந்து கொண்டே போகலாம், ஆனால் தெய்வம் அதை அனுமதிக்காமல் உன்னை எழுப்பும். நீ தவறான இடத்தில் வேரூன்றி விடாமல் தடுக்கிறது. நீ உன்னை இழந்து விடாமல் நிறுத்துகிறது. உன் ஆன்மா முற்றிலும் இருளில் மூழ்க விடாமல் காப்பாற்றுகிறது. இதுதான் கடினமான அருள். எல்லா அருளும் மென்மையாக வராது. சில அருள்கள் அறுவை சிகிச்சை போல வரும். வலிக்கும், ஆனால் குணமாக்கும். என் தங்கமே, திடீர் சோதனையின் பின்னால் இருக்கும் இன்னொரு தெய்வ சைகை, அது உன் சுற்றத்தை சுத்தப்படுத்தும். சோதனை வந்தவுடன் யார் தங்குகிறார்கள், யார் விலகுகிறார்கள், யார் உன்னை புரிகிறார்கள், யார் உன்னை பயன்படுத்தியவர்கள், யார் உண்மையில் உன் வலியை உணர்கிறார்கள், யார் வெறும் வார்த்தை பேசுகிறார்கள், இவை அனைத்தும் தெளிவாக தெரியும். சாதாரண நாட்களில் பல முகங்கள் கலந்துவிடும், ஆனால் சோதனை வந்தால் உண்மையான முகங்கள் வெளிப்படும். இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏனெனில் உண்மையை தெரிந்து கொள்வது சில நேரங்களில் ஆறுதலை விட பெரிய காப்பு. என் தங்கமே, சோதனை காலத்தில் உன் நாவை கவனிக்க வேண்டும். என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லாதே. என்னால் முடியாது என்று உன்னை சாபிக்காதே. எல்லாம் போய்விட்டது என்று இருளுக்கு வலிமை கொடுக்காதே. அதற்கு பதிலாக, இது கடந்து போகும், இது ஒரு சைகை, அம்மன் என்னை வழிநடத்துகிறாள், இது என்னை உடைக்க அல்ல விழிக்க வைக்க என்று சொல். நீ பேசும் வார்த்தை உன் மனத்தின் திசையை மாற்றும். மனத்தின் திசை மாறினால் சோதனையின் அர்த்தமும் மாறும். என் தங்கமே, சில நேரங்களில் சோதனைக்கு பின்னால் ஒரு பெரிய உயர்வு இருக்கும். ஆனால் அந்த உயர்வுக்கு முன் உன் பழைய உருவம் உடைய வேண்டும். பழைய பயம் உடைய வேண்டும், பழைய பற்றுகள் உடைய வேண்டும், பழைய நம்பிக்கையற்ற சிந்தனைகள் உடைய வேண்டும். நீ பிடித்து கொண்டிருந்த பழைய அடையாளம் உடைய வேண்டும். இதை அனுபவிக்கும் போது அது அழிவு போல தோன்றும், ஆனால் உண்மையில் அது பிறப்பு. விதை மண்ணுக்குள் உடையாமல் மரமாக மாறாது. அதுபோல சில நேரங்களில் உன் வாழ்க்கை உடைந்தது போல தோன்றும் தருணமே உன் உண்மையான பரிணாமத்தின் தொடக்கம். என் தங்கமே, அம்மன் சில நேரங்களில் சோதனையின் வழியாகவே உன்னை அவள் அருகில் கொண்டு வருகிறாள். சாதாரண நாட்களில் நீ அவளை மறந்திருக்கலாம். வேலை, உறவு, ஆசை, பயம், ஓட்டம் இவற்றில் தொலைந்திருக்கலாம். ஆனால் ஒரு திடீர் சம்பவம் உன்னை அவள் பாதத்தில் விழ வைக்கும். அந்த விழுதல் தோல்வி அல்ல, அது சரணாகதி. அந்த சரணாகதியில் தான் பலரின் வாழ்க்கை மாறுகிறது.
ஏனெனில் மனிதன் எல்லாம் தானே செய்வேன் என்று நினைக்கும் வரை தெய்வ அருள் முழுமையாக இறங்க முடியாது. நீ உடைந்து அம்மா நீயே என்று சொன்ன தருணத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கும். என் தங்கமே, திடீர் சோதனை வந்தால் உன்னை நீயே கேள். நான் என்னை எங்கு இழந்தேன்? நான் எந்த உண்மையை தவிர்த்தேன்? நான் எந்த குரலை புறக்கணித்தேன்? நான் யாருக்காக என்னை தியாகம் செய்தேன்? நான் எங்கே எல்லை வைக்கவில்லை? நான் எங்கே பயத்தால் தங்கிவிட்டேன்? இந்த கேள்விகள் வலிக்கலாம். ஆனால் இதில்தான் விடை இருக்கும். சோதனையின் அர்த்தம் புரிந்தவுடன் அதே சோதனை உன் எதிரியாக இருக்காது. அது உன் குருவாக மாறும். என் தங்கமே, நினைவில் வை. சோதனை என்பது நிரந்தர வீடு கட்ட வராது. அது ஒரு செய்தி சொல்லி போகும். ஆனால் அந்த செய்தியை நீ கேட்க வேண்டும். இல்லையெனில் அதே சுழற்சி வேறு முகத்தில் திரும்பி வரும். அதனால் ஒவ்வொரு திடீர் வலியையும் வெறும் துரதிர்ஷ்டம் என்று சொல்லி தள்ளாதே. சில வலிகள் உன் வாழ்க்கையை காப்பாற்றும். சில இழப்புகள் உன் ஆன்மாவை மீட்டெடுக்கும். சில தாமதங்கள் உன் பாதையை சரி செய்யும். சில முறிவுகள் உன் மதிப்பை கற்றுத்தரும். என் தங்கமே, உன் கண்ணீரை வெறும் துன்பம் என்று நினைக்காதே. சில கண்ணீர்கள் சுத்திகரிப்பு. சில இரவுகள் உள் மாற்றத்தின் கருவறை. சில தனிமைகள் தெய்வம் உன்னோடு பேசும் இடம். சில சோதனைகள் உன் வாழ்வின் மிக பெரிய அருளுக்கான முன்னுரை. இன்று நீ பார்க்கும் வலி நாளை உன் சாட்சியாக மாறும். இன்று உன்னை அதிர வைத்த சம்பவம் நாளை மற்றவர்களை காப்பாற்றும் உன் ஞானமாக மாறும். அதனால் என் தங்கமே, திடீர் சோதனை வந்தால் பயப்படாமல், உடைந்து போனாலும் நம்பிக்கையை விடாமல், அழுதாலும் அருளை சந்தேகிக்காமல் ஒரு நொடி அம்மன் முன்னில். இதில் என்ன சைகை இருக்கிறது என்று கேள். அவள் மௌனமாக இருந்தாலும் பேசுகிறாள். அவள் தாமதித்தாலும் வேலை செய்கிறாள். அவள் கதவை மூடியாலும் பாதையை திறக்கிறாள். அவள் எடுத்தாலும் காப்பாற்றுகிறாள். அவள் நிறுத்தினாலும் உயர்த்துகிறாள். அவள் உடைக்கிறாள் போல தோன்றினாலும் உண்மையில் அவள் உன்னை உன் உண்மையான வடிவத்தில் மறுபடியும் வடிக்கிறாள். நம்பிக்கை வை என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நடந்த திடீர் சோதனை உன் முடிவு அல்ல. அது உன் விழிப்பு. அது உன் தெய்வ சைகை. அது உன் உள்ளத்தின் மறுபிறப்பு. அது உன் பாதையின் திருத்தம். அது உன் அருளின் மறைமுக வருகை. அது உன் ஆன்மாவை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்லும் தெய்வீக அழைப்பு. நீ அதை புரிந்து கொண்ட தருணத்தில் நீ இனி சோதனையை பயப்பட மாட்டாய். நீ அதற்குள் இருக்கும் அர்த்தத்தை காண்பாய். அந்த அர்த்தத்தில் நீ வலிமை பெறுவாய். அந்த வலிமையில் நீ உயர்வாய். அந்த உயர்வில் உன் வாழ்க்கை ஒரு புதிய திசை எடுக்கும். அப்போது நீ திரும்பி பார்த்து சொல்வாய், நான் உடைந்த நாள்தான் உண்மையில் அம்மன் என்னை தொட்ட நாள். என் தங்கமே, என் தங்கமே, சில சோதனைகள் கதவை மூடுவதற்காக வருவதில்லை. அவை உன் கண்களை திறப்பதற்காக வருகிறது. நீ ஏற்கனவே பல நாட்களாக உன் உள்ளம் சொல்லும் உண்மையை கேட்காமல் இருந்திருக்கலாம். உன் மனம் சோர்ந்து கொண்டிருந்தாலும் சிரித்து கொண்டு நடந்திருக்கலாம். உன் ஆன்மா தாங்க முடியாமல் இருந்தாலும் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று உலகத்துக்கு காட்டியிருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் தான் தெய்வம் அமைதியாக இருந்த இடத்திலிருந்து எழுந்து உன் வாழ்க்கையை ஒரு நொடிக்கு குலுக்கி விடும். அந்த குலுக்கல் பயமுறுத்தும். ஆனால் அந்த குலுக்கலில்தான் நீ நின்று பார்த்து உணர்வாய், நான் என்னை எவ்வளவு காலம் ஏமாற்றிக் கொண்டேன் என்று. என் தங்கமே, திடீர் சோதனை வந்தவுடன் பலர் தங்கள் மதிப்பை சந்தேகிக்கிறார்கள். நான் போதுமானவளா? நான் நல்லவளா? நான் தவறானவளா? எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று மனம் கேட்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீ நினைவில் வைக்க வேண்டியது ஒன்று. சோதனை உன் மதிப்பை குறைக்க வரவில்லை. அது உன் மதிப்பை நினைவூட்ட வரலாம். நீ தாழ்த்தி கொண்ட இடங்களில் இருந்து உன்னை உயர்த்த வரலாம். நீ உன்னை இழந்து வாழ்ந்த நாட்களுக்கு ஒரு முடிவு வைக்க வரலாம். நீ உன் ஆன்மாவை விட மற்றவர்களின் எண்ணங்களை அதிகமாக மதித்திருந்தால் இந்த சோதனை உன்னை உன் பக்கம் திருப்பும். நீ உன்னையே காப்பாற்ற வேண்டும் என்று உனக்கு சொல்லும். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் மௌனமாகவே எச்சரிக்கை கொடுக்கும். சிறிய சோர்வு, விளக்கம் இல்லாத பதட்டம், உள்ளீர் சொல்ல முடியாத ஒரு கனத்த உணர்வு, ஒருவரை பார்த்தாலே மனதில் வருகிற அசௌகரியம், ஒரு இடத்திற்கு செல்லும் போது ஏற்படும் அமைதியின்மை, ஒரு முடிவை எடுக்கும்போது உள்ளம் கொடுக்கும் தயக்கம். இவை எல்லாம் சாதாரணம் அல்ல. பல நேரங்களில் இவைதான் முதல் தெய்வ சைகைகள். நீ அவற்றை புறக்கணித்தால் அடுத்த சைகை கொஞ்சம் பெரியதாக வரும். அடுத்தது ஒரு தடை, அடுத்தது ஒரு முறிவு, அடுத்தது ஒரு அதிர்ச்சி.
அதனால் திடீர் சோதனை வந்துவிட்டது என்றால் அது பல நேரங்களில் முன்பே உனக்கு வந்த சின்ன சைகைகளை நீ கேட்காததற்கான பெரிய அழைப்பு. என் தங்கமே, அம்மன் அருள் என்பது எப்போதும் மலர் வாசனை போல மட்டும் வராது. சில நேரங்களில் அது புயலாக வரும். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் வேரூன்றி விட்ட விஷயங்கள் சாதாரண காற்றால் விழாது. நீ பிடித்து கொண்டிருந்த தவறான நம்பிக்கைகள் மெதுவாக மட்டும் உடையாது. உன்னைச் சுற்றியிருக்கும் போலியான அன்புகள் அமைதியாக விலகாது. சில பொய்கள் புயலால் தான் வெளிப்படும். சில பிடிவாதங்கள் அதிர்ச்சியால் தான் கரையும். சில கதவுகள் வலியால் தான் மூடப்படும். அதனால் புயல் வந்தால் எல்லாம் அழிந்துவிட்டது என்று நினைக்காதே. சில நேரங்களில் புயல் வந்த பிறகு தான் உண்மையில் எந்த மரம் வேருடன் நிற்கிறது என்று தெரியும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் திடீரென்று அமைதி கலைந்து விட்டால் அதை முழுமையான இழப்பு என்று பார்க்காதே. சில நேரங்களில் பழைய அமைதி உண்மையான அமைதி அல்ல. அது பழக்கத்தின் மௌனம். அது பயத்தின் சமரசம். அது துன்பத்துடன் பழகிவிட்ட மனத்தின் அமைதியற்ற அமைதி. உண்மையான அமைதி வருவதற்கு முன் போலியான அமைதி உடைய வேண்டும். அதற்காக தான் சில சமயம் வாழ்க்கை குலையும். அந்த குலைவு உன்னை அச்சுறுத்தலாம். ஆனால் அது முடிவில் உன்னை சுத்தமான நிலைக்கு கொண்டு செல்லும். அங்கே நீ யாராக இருக்க வேண்டும் என்பதற்கான தெளிவு வரும். என் தங்கமே, சிலர் சோதனை வந்தால் உடனே மற்றவர்களை குறை சொல்வார்கள். அவனால்தான், அவளால்தான், சூழலால்தான், காலத்தால்தான், கிரகத்தால்தான். இவை எல்லாம் ஒரு அளவுக்கு உண்மை இருக்கலாம். ஆனால் தெய்வ சைகையை புரிந்து கொள்ள விரும்புகிறவள் முதலில் தன் உள்ளத்தை பார்க்க வேண்டும். நான் எங்கே எனது சக்தியை விட்டுக் கொடுத்தேன்? நான் எங்கே என் எல்லையை மறந்தேன்? நான் எங்கே என் குரலை மௌனமாக்கினேன்? நான் எங்கே நான் அல்லாத ஒருவராக நடித்து வாழ்ந்தேன்? இந்த உள் நேர்மைதான் அருளை வேகமாக உன் வாழ்க்கையில் இறக்க வைக்கும். ஏனெனில் தெய்வம் வெளிப்புற எதிரிகளை மட்டும் நீக்காது. உன் உள்ளே இருக்கும் பலவீனமான பழைய சிந்தனைகளையும் கரைக்க விரும்புகிறது. என் தங்கமே, திடீர் சோதனை வந்தபோது நீ தனியாக இருக்கிறாய் என்று தோன்றலாம். யாரும் புரியவில்லை என்று தோன்றலாம். நான் மட்டும் தான் இந்த வலியைச் சுமக்கிறேன் என்று தோன்றலாம். ஆனால் அந்த தனிமையிலும் ஒரு தெய்வீக ரகசியம் இருக்கிறது. சில உண்மைகள் கூட்டத்தில் கிடைக்காது. சில குணமாதல்கள் சத்தத்தில் வராது. சில பதில்கள் வெளி உலகத்தின் ஆலோசனையில் கிடைக்காது. அவை உன் உள்ளத்தின் ஆழத்தில் மட்டும் பிறக்கும். அதனால் சில நேரங்களில் அம்மன் உன்னை எல்லோரிடமிருந்தும் சற்று விலக்கி உன்னையும் அவளையும் மட்டும் நிறுத்துவாள். அந்த இடம் வலியாக தோன்றும். ஆனால் அதுதான் உன் மறுபிறவியின் கருவறை. என் தங்கமே, ஒரு திடீர் இழப்பு உன் வாழ்க்கையில் வந்தால் அதற்கு பின்னால் இருக்கும் பாடத்தை வெறுக்காதே. யாரோ ஒருவர் விலகி விட்டார் என்றால் அவர் உனக்கானவர் இல்லை என்பதை காலம் காட்டியிருக்கலாம். ஒரு வேலை நின்று போய்விட்டது என்றால் அது உன் ஆன்மாவை சுருக்கிய பாதை என்பதை அருள் வெளிப்படுத்தியிருக்கலாம். ஒரு திட்டம் உடைந்து விட்டது என்றால் அது உன்னை பெரிய தவறிலிருந்து காப்பாற்றியிருக்கலாம். நாம் இழந்த தருணத்தில் இதை ஏற்க முடியாது. ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லா இழப்பும் தண்டனை அல்ல. சில இழப்புகள் தெய்வத்தின் மீட்பு. என் தங்கமே, சில சோதனைகள் உன் நம்பிக்கையை சோதிப்பதற்காக அல்ல, அதை சுத்தப்படுத்துவதற்காக. நீ கடவுளை வேண்டுவது உனக்கு பிடித்தது நடந்தால் மட்டுமா? அல்லது உனக்கு புரியாத நேரத்திலும் நம்புவாயா? இதுதான் அந்த நுண்ணிய பரிசோதனை. பலர் அருளை நிகழ்வுகளால் அளக்கிறார்கள். எல்லாம் நன்றாக இருந்தால் அருள் இருக்கிறது. தடை வந்தால் அருள் இல்லை. ஆனால் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி என்ன தெரியுமா? இருளிலும் அருள் இருக்கிறது என்று அறிதல். தாமதத்திலும் அருள் இருக்கிறது என்று உணர்த்தல். முறிவிலும் பாதுகாப்பு இருக்கிறது என்று நம்புதல். இதை அறிந்தவள் இனி எளிதில் உடைய மாட்டாள். என் தங்கமே, உன் கண்ணீர் வீணாக விழுவதில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு சுமையை கரைக்கலாம். நீ சொல்லாமல் தாங்கிய துயரங்கள் கண்ணீரில் வெளியேறும். நீ உன்னை மறைத்து வைத்த வலிகள் அதில் கரையும். நீ பல ஆண்டுகளாக பிடித்து கொண்டிருந்த பயங்கள் மெதுவாக விலகும். அதனால் சோதனை நேரத்தில் அழுதால் பலவீனம் என்று நினைக்காதே. சில கண்ணீர்கள் பிரார்த்தனையை விட ஆழமான சரணாகதி. சில அழுகைகள் வார்த்தைகளை விட வலிமையான அழைப்பு. அந்த அழைப்பை அம்மன் கேட்காமல் இருப்பதில்லை. என் தங்கமே, திடீர் சோதனைக்கு பிறகு உன் உடலில் கூட மாற்றம் தோன்றலாம். தூக்கம் கலைந்து போகலாம். மனம் பதட்டமாகலாம். சிறிய சத்தமும் பெரிதாக தோன்றலாம். யாரையும் நம்ப முடியாத நிலை வரலாம்.
இது எல்லாம் உன் ஆன்மா பாதுகாப்பை தேடுகிறது என்ற அறிகுறி. அப்போது உன்னை குறை சொல்லாதே. மெதுவாக உன்னிடம் திரும்பு. உன் சுவாசத்தை கவனி. உன் இடத்தை சுத்தப்படுத்து. உன் மனதை காக்கும் வார்த்தைகளை பேசு. உன் உடலை ஓய்வடைய விடு. உன் உள்ளம் மெதுவாக பாதுகாப்பாக உணர வேண்டும். தெய்வ சைகையை புரிந்து கொள்ளும் மனம் முதலில் தன்னை தானே ஆறுதல் அளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, திடீர் சோதனைக்கு பிறகு உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மெதுவாக மாறத் தொடங்கும். நீ முன்பு போல எல்லோரிடமும் திறந்து பேச மாட்டாய். யாரை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கவனமாக இருப்பாய். எந்த இடம் உன் ஆற்றலை உறிஞ்சுகிறது என்று புரிந்து கொள்வாய். எந்த வார்த்தை உன்னை பலவீனப்படுத்துகிறது என்று உணர்வாய். எந்த பழக்கம் உன்னை இருளில் தள்ளுகிறது என்று தெரிந்து கொள்வாய். இந்த விழிப்புணர்வு தான் அந்த சோதனையின் பரிசு. அது உன்னிடமிருந்து ஏதோ ஒன்றை எடுத்தது போல தோன்றினாலும் அதற்கு பதிலாக உனக்கு கண்களை தந்தது. என் தங்கமே, சில சமயம் தெய்வம் உன் வேகத்தை குறைக்கும். நீ ஓடிக்கொண்டே இருந்தாய். சிந்திக்காமல் முடிவெடுத்தாய். உள்ளத்தின் உண்மையை கேட்காமல் செயல்பட்டாய். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக உன் உயிரை சோர்வடைய வைத்தாய். அப்போது திடீரென்று ஒரு சோதனை வந்து உன்னை நிறுத்தும். முதலில் கோபம் வரும், ஏன் நான் நிறுத்தப்பட்டேன் என்று. ஆனால் பின்னர் தான் புரியும், நான் இவ்வேகத்தில் தொடர்ந்திருந்தால் நான் என்னையே முழுவதும் இழந்திருக்கேன் என்று. அதனால் சில நிறுத்தங்கள் தடை அல்ல, அவை தெய்வத்தின் கருணை நிறுத்தங்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்கும் ஒரு மாதிரி சம்பவம் இருந்தால் அதை கவனிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி மனிதர்கள், மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி ஏமாற்றங்கள், மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி இழப்புகள். இது வெறும் துரதிர்ஷ்டம் அல்ல, இது உன் ஆன்மா இன்னும் கற்றுக்கொள்ளாத பாடம் இருக்கிறது என்று காட்டும் சைகை. தெய்வம் கோபத்தில் இதை அனுப்புவதில்லை, நீ விழிக்க வேண்டும் என்பதற்காக அனுப்புகிறது. ஒருமுறை நீ பாடத்தை உணர்ந்துவிட்டால் அதே சுழற்சி உடைந்து போகும். அதே கதவு மீண்டும் திறக்காது. அதே இருள் உன்னை மீண்டும் முழுவதும் விழுங்க முடியாது. என் தங்கமே, சோதனை நேரத்தில் நீ எதை நம்புகிறாய் என்பதுதான் உன் அடுத்த வாழ்க்கை திசையை தீர்மானிக்கும். நீ பயத்தை நம்பினால் பயம் உன் மனதில் வீடு கட்டும். நீ குற்ற உணர்வை நம்பினால் அது உன்னைச் சுருக்கும். நீ கோபத்தை மட்டும் பிடித்து கொண்டால் அது உன் இதயத்தை காயப்படுத்தும். ஆனால் நீ அருளை நம்பினால் மெதுவாக கதவுகள் திறக்கும். நீ இன்னும் காரணம் புரியாமல் இருந்தாலும் உள்ளே ஒரு மென்மையான வலிமை வளரத் தொடங்கும். அந்த வலிமை தான் உன்னை அடுத்த கரைக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, சில சோதனைகள் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும். உனக்கே நடந்தது போல தோன்றும், ஆனால் உண்மையில் அது ஒரு தலைமுறை சுமையை நிறுத்தும். நீ உன் எல்லையை வைக்கும் போது உன் பிள்ளைகள் அந்த வலியை சுமக்க வேண்டாம். நீ ஒரு விஷ உறவை விட்டு வெளியேறும் போது அடுத்த தலைமுறைக்கு ஒரு சுத்தமான பாதை உருவாகும். நீ உன் பயத்தை உடைக்கும் போது உன் வீட்டின் ஆற்றல் மாறும். அதனால் உன் போராட்டம் சில நேரங்களில் தனிப்பட்டது மட்டுமல்ல, அது குடும்பத்திற்கான ஆன்மீக விடுதலை. என் தங்கமே, திடீர் சோதனையின் நேரத்தில் ஒரு விஷயம் மிகவும் முக்கியம். உன்னை நீ தண்டிக்காதே. நடந்ததை மீண்டும் மீண்டும் நினைத்து உன் இதயத்தை கிழிக்காதே. நான் இப்படிச் செய்திருக்க கூடாது, நான் அப்படிச் சொல்லக்கூடாது, நான் இதை முன்பே பார்த்திருக்க வேண்டும் என்று உன்னை சிதைக்காதே. ஆம், பாடம் கற்றுக்கொள், ஆனால் உன்னை வெறுக்காதே. தெய்வம் உன்னை திருத்தும் போது கூட உன்னை அழிக்க நினைப்பதில்லை. அப்படியிருக்க நீ ஏன் உன்னை அழிக்க வேண்டும்? கருணையுடன் உன்னை அணைத்துக்கொள். அதுவே உண்மையான குணமாதலின் தொடக்கம். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையில் ஏதாவது திடீரென்று நடந்திருந்தால், அது உன்னை அதிர வைத்திருந்தால், உன் மனம் இன்னும் பதறிக்கொண்டிருந்தால், ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. இது உன் கதை முடிவல்ல, இது ஒரு மறைமுக திருப்பம். இப்போது இருள் போல தெரிந்தாலும் இதன் உள்ளே ஒரு தீபம் இருக்கிறது. இப்போது கண்ணீர் போல தெரிந்தாலும் இதன் உள்ளே சுத்திகரிப்பு இருக்கிறது. இப்போது இழப்பு போல தெரிந்தாலும் இதன் உள்ளே காப்பு இருக்கிறது. இப்போது மௌனம் போல தெரிந்தாலும் இதன் உள்ளே அம்மன் குரல் இருக்கிறது. என் தங்கமே, நீ அமைதியாக அம்மன் முன் உட்கார்ந்து உன் உள்ளத்தை திறந்தால் ஒரு நாள் இந்த சோதனையின் அர்த்தம் முழுவதும் உனக்கு தெரியும். அந்த நாள் நீ பயந்து கொண்டிருந்த இதே நிகழ்வை நன்றி கூறி பார்ப்பாய். நான் இதை விரும்பவில்லை, ஆனால் இது என்னை மாற்றியது என்று சொல்வாய். இது என்னை உடைத்தது போல தோன்றியது, ஆனால் இது என்னை உண்மையாக்கியது என்று சொல்வாய். இது என்னை அழ வைத்தது,
ஆனால் இதுவே என்னை அம்மன் அருகில் கொண்டு வந்தது என்று சொல்வாய். இது என்னை நிறுத்தியது. ஆனால் இதுவே என்னை சரியான பாதையில் திருப்பியது என்று சொல்வாய். அதனால் என் தங்கமே, திடீர் சோதனை வந்தாலும் உன் நம்பிக்கையை விடாதே. உன் ஒளியை மறைக்காதே. உன் உள்ளத்தின் குரலை இழக்காதே. அம்மன் அருள் சில நேரங்களில் மென்மையாக அணைக்கும், சில நேரங்களில் பலமாக அசைக்கும். ஆனால் இரண்டிலும் அவள் நோக்கம் ஒன்று தான். உன்னை காப்பது, உன்னை விழிப்பது, உன்னை சுத்தப்படுத்துவது, உன்னை உயர்த்துவது, உன்னை உன் உண்மையான பாதைக்கு அழைத்துச் செல்லுவது. நீ இதை உணர்ந்தவுடன் வாழ்க்கை உன்னை அதிர வைத்தாலும் நீ இனி அதில் உடைந்து போக மாட்டாய். ஏனெனில் உனக்கு தெரியும், என் மீது விழுந்த இந்தச் சோதனை என்னை அழிக்க வரவில்லை, என்னை தெய்வீகமாக மாற்ற வருகிறதே என் தங்கமே.